வெல்கம் டு அன்மி எலிவேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரில் என்ன பார்த்தோன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்சர்க்கான அந்த கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் முடிச்சிருந்துருப்போம். இப்போ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் பார்க்குறான். இந்த ப்ளூ லைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மினரல்ஸ்லேயே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணும்போதும் இந்த லைன்ஸ்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கிளியராகவே தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். எனக்குள்ளேயே கொஞ்சம் திறமை இருக்கு போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பெருமையா நினச்சிட்டு போயின்னுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சியா பொண்ணு தான் வந்து சொல்லுது, ஏஹே நீ வந்து சூப்பர், உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்கில்ல வச்சுன்னே உன்னால் பாஸ் மாஸ்டர் தோக்கடிக்க முடியுதா, நீ வந்து அமேசிங், சொல்லு நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி தோக்கடிச்ச அப்படின்னு வந்து கேட்குது. அது வந்து ஹீரோ கெத்தா சொல்கிறான். ஆ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தொழில் ரகசியம் அப்படி சொல்கிறான். உடனே எனக்கும் சொல்லுப்பா அப்படின்னு வந்து அது சொல்லுது. அது வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது கண்ணே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரூமில் மெக்கானிசம் கியர்ஸ் எல்லாம் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி வந்துருக்கானுங்க. உடனே அந்த சியா வந்து கேட்குது, இது எந்த இடம் அப்படின்னு வந்து கேட்குது. அது வந்து ஹீரோ தான் சொல்கிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸை தோக்கடிச்சதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரூம் அப்படி சொல்கிறான். ஆனால் இந்த ரிவார்ட் ரூம் இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. உடனே அந்த சியா பொண்ணு தான் கேட்குது, இது என்ன இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கெமிக்கல் நிறைய இருக்குது, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குது. ஹீரோ ஒன்றே புரியல. ஆ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்பர் தஞ்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூமரில் சொன்ன மாதிரி அது வித்தியாசமாக நடக்குது போல். அது வேறு இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்சர்க்கான கோலத்தை வந்து தோக்கடிச்சதுனால இங்கே வந்திருக்கும் போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிட்டு இருந்துக்கிறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு இங்கே அங்கே அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போய் நிற்குது. அது பாட்டுன்னு சந்தோஷமா டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு சொல்லுது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிவார்ட் பாக்ஸா வா அங்கே போகலாம் அப்படி சொல்கிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா சியா பொண்ணு போய் ஒரு பாக்ஸை திறக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிளை, ஒரு காகல் தான் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரிசி வந்து பார்த்தீங்கன்னா 20%, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30%. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கிறதுக்கு மூலமாக அவங்களோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. உடனே ஹீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதர் வேர்ல்டில் இருக்கிற அந்த விச்சு தானே வந்து அனுப்பிச்சி விட்டா, அது மாதிரியான ஒரு க்ளவுஸ் தான் இது, ப்ளீஸ் அது என் கூட அந்த ரேரு ஐட்டத்தை நான் பார்த்துட்டு தரேன் அப்படி சொல்கிறான். சியா பொண்ணு இல்லை முடியாது இது வந்து எந்து அப்படி சொல்லுது. சரி இப்போ நான் வந்து எந்த ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு பாக்ஸ் இருக்குமே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னொரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அதில் கிடச்சது வெறும் ஒரு நார்மலான ஒரு க்ளவுஸ் தான். அடாச்சா நடா இது இந்த க்ளவுஸாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை போட்டுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா விச் க்ளவுஸ், இதோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3%, இது மானா வந்து பார்த்தீங்கன்னா 3% அப்படி சொல்லி வந்துக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குப்பா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மேப் எடுத்து பார்க்குறான், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. அதாவது இந்த ப்ளூ பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சோடைய அந்த பிளாக் அயன் கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உருவாக்க முடியும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஐயா சூப்பர், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நான் தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ சந்தோஷமாக இருந்துங்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதோட ப்ரொசீஜர்லாம் கேட்டு அவனுக்கு மண்டை காயுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடினா அவனுடைய ரேங்க் எல்லாம் ரொம்ப ஹையராக இருக்குன்னு சொல்லி வருது. அடச்சா இதுக்கு அதுமாரி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ செம கடுப்பாயின்னுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்னொரு புக் ஒன்று கிடைக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புக் எடுத்து பார்த்து செம ஷாக் ஆகுறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் புக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன் தான் வருது ஹீரோவுக்கு. அதாவது இந்த ஹேண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீரோ கெவினோட ஒரு ஹேண்ட் புக். ஹீரோ கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சான டீபர்த்தை வந்து சாவடிச்சிட்டக்கப்புறம் அந்த விச்சான டீபர்த்தை சாவடிக்கிறதுக்கோசம் கற்றுக்கிட்ட ஒரு 2 ஸ்கில்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் எழுதி வச்சுக்கிறான். இந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்தால் சிம்பிளாக கற்றுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் ஸ்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரைன். இந்த ஸ்கில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவால் உன்னிப்பாக கவனிக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள சிம்பிளாக பார்க்க முடியும். அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா அது 6% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் 2வது கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் பிரேக்கர் ஸ்கில். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவால் எதுவாக இருந்தாலும் உடைக்க முடியும். எந்த கோலத்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சிம்பிளாக உடைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ஸ்கில்லோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆக உயர்த்தும். ஹீரோ பார்க்குறான், ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ஸ்கில் அதே சமயம் இன்னொரு ஸ்கில்லும் கிடச்சிக்குது சூப்பர் அப்படி சொல்லி பார்த்துக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த புக்கை வாங்கி திறந்து படிச்சுன்னுக்கிறான். அது நான் போட்டுக்குதுன்னா அந்த புக்கில் இந்த விச் இந்த டீபர்த்தோடைய கோலம், அந்த அயன் கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் அவ்வளோ சிம்பிளாக தோக்கடிக்க முடியாது. குறிப்பாக அந்த ஹீரோவால் கூட அதை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் அயன் கோலம் தான் அது. அப்போ தான் நான் ஒரு பிளாக் ஸ்மித்துக்கிட்டேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸை கேட்டுக்கிட்டேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மினரல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனித்தனியான ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்னால அது கம்பைன் ஆகியிருக்கு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கேப்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு சொன்னார். ஸோ அதை வச்சு அந்த வார்த்தையை வச்சு மட்டுமே நான் அந்த கோலத்தை டிஃபீட் பண்ணேன். அண்டு அது மூலமாக நான் என்னுடைய பவுண்ட்ரிஸ் எல்லாம் கடந்து ஒரு ஸ்கில்லை உருவாக்கினேன். அந்த ஸ்கில் அந்த ஸ்கில்லோட பேர் தான் தி கிரைண்ட் அப்படி சொல்கிறான். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த ஸ்கில்லால் எனக்கு ஒரு புது எபிலிட்டி கிடச்சிது. அந்த எபிலிட்டியால் என்னால் கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சுது. அந்த ஸ்கில் பேர் தான் ஆம்பர் பிரேக்கர் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தான் வச்சிருக்கான். உடனே ஹீரோக்கு இதை பார்த்துட்டு வாவ் இது வந்து செம்ம அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்மையாக அதை பார்த்து எக்ஸைட் ஆகிடுங்கிறான். மறுபடியும் படிக்கிறான். அந்த விச் அந்த டீபத்தோட என்னுடைய பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியல. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவா. அதுவும் பார்த்தீங்கன்னா அவளோட ஆர்மி கூட்டுக்கிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனை எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கேன். இது மூலமாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுவீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ படிக்கிறான். என்ன இந்த டேபத் அவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வழியே போக சொல்ல முடியலையா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஸ்மித்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? இது வந்து பிளாக் ஸ்மித்தாக சொன்னாங்களா? ஹீரோ ஒன்றுமே புரியாம வச்சுருக்கிறான். அப்போ வந்து பார்த்தா அந்த சியா பொண்ணு தான் கேட்குது, ஏய் என்ன உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஐட்டம்ஸ்னால சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா அப்படி கேட்குது. ஹீரோ வந்து இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இடன் ஸ்கில்லு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் செம ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா சியா பொண்ணு மேலே பச்சை கலராக இருக்கும். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப தேடி பார்த்தேன், இந்த சைடு எந்த சைடு வழி இல்லை அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு அந்த கெமிக்கலை உடச்சி அது மேலே பூசி வச்சுன்னுக்குது. சின்ன குழந்தை மாதிரி என்னவோ பண்ணி வச்சுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிட்டு அந்த டஞ்சனை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த சியா பொண்ணு தான் சொல்லுது, எப்பா இந்த வானத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு அப்படி சொல்லுது. ஹீரோ வந்து ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னா வெளி உலகத்தோட டைம் படி 8 மணி நேரம் நம்ம இது உள்ளே இருந்திருக்கோம் அப்படி சொல்லுது. உடனே அந்த பொண்ணு ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது நான் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ வந்து ஏதோ சொல்ல வரான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல. உடனே அந்த சியா பொண்ணு தான் கேட்குது உனக்கு வயசு என்ன அப்படி கேட்குது. ஹீரோ வந்து என்னோட வயசா எந்த வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படி சொல்கிறான். உடனே அந்த சியா பொண்ணு கை குத்துட்டு ஓ நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏஜ் அதனால நம்ம 2 பேரும் இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கை கொடுக்குது. ஹீரோ வந்து பார்த்துக்கிறான் என்ன இந்த பொண்ணு எனக்கு வந்து கை கொடுக்குதா அப்படி சொல்லி. அந்த பொண்ணு கேட்குது என்னப்பா உனக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா கேட்குது. ஹீரோ வந்து இல்லை இல்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை என்னுடைய மெசேஞ்சரில் சேர்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஒன்றா மீட் பண்ணலாம் அப்படி சொல்லுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வருது அதனால அப்படி சொல்லுது. உடனே இதை கேட்ட உடனே ஹீரோக்கு சரி காண்டாகுது. அடா அச்சா எக்ஸாம் இருக்குதா இதை வந்து நான் மறந்துட்டேன் அப்படி சொல்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த எக்ஸாம் பீரியட் வரதுனால எனக்கு கேமே விளையாட முடியாது அப்படி சொல்லுது. உடனே இதை கேட்ட நீரக் ஷாக்கு என்ன அப்படின்னா நீ அன்னைக்கு அந்த டஞ்சனில் சொன்னது காரணம் இதுதானா அப்படின்னு. அதாவது என்னன்னா அவங்க 2 பேரும் செத்துட்டுக்கப்புறம் சொல்லியிருக்கல அடாச்சா இனிமேல் நான் கேமே விளையாட முடியாது போல. நான் கஷ்டப்பட்டு நினச்சேன். நான் ரொம்ப ஆசையாக நினச்சேன் இதை வந்து தோக்கடிச்சிட்டு இதோட விட்டுலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம்ல. அதுதான் வந்து ஹீரோ நினைக்கிறான். அடாடி என்னடா இதெல்லாம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ சோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி விடுப்பா நம்ம டிசப்பாயிண்ட் ஆகாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாலும் ஒரு சாப்பா ஒன்று இருக்குது ஹீரோடைய கைத்தா மட்டும்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அடி மரணடி ஹீரோடைய ஸ்கெலிட்டன் எல்லாம் உடஞ்சி போச்சு. சரி விடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வாரம் கழிச்சு மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசினவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல செத்து போயிட்டு லூட்டு கீழே உயுது. இது அது மட்டும் இல்லாமல் சியா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொண்டதால அது ஒரு மர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சிஸ்டமில் பேர் கொடுத்துட்டாங்க. இதை கேட்டவொடனே இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது எப்படி வந்து இவன் சத்தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அதருது. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் சொல்கிறான், ஏ ஸ்ரீயா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ளூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ பத்திரமா அப்படி சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என் மண்டை மேலே இருக்கிற பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறுது அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ தான் சொல்கிறான் காம் டவுன் ஆகுது சியா அப்படி சொல்கிறான். ஐயோ இனிமேல் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண முடியும் நீ இந்த விட்டு ஓடுறா அப்படி சொல்லிக்குது. ஹீரோ மேலே காண்டாகுது. பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இதுனுக்குது நான் வந்து மர்டரர் ஆகிட்டேன் அப்படி சொல்லி. ஹீரோ ஒரு பக்கம் கரைச்சுனுங்கிறான். ப்ளீஸ் என்னுடைய ஸ்டஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கலெக்ட் பண்ணி வை அப்படி சொல்லி 2 பேரும் கூட போராட்டமாக போது ஐதும் எடுக்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அந்த கேம் கம்பெனி அனுப்புகிறேன்னு சொன்ன அந்த கன்சோலரை அனுப்பிச்சிட்டுருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லாகின் பண்ணுறான் அந்த கேம் கன்சோலர் மூலமாக புதுசாக வந்து அந்த கேம் கன்சோலர் மூலமாக. ஹீரோ சொல்கிறான்
நான் வந்து அந்த ஸ்டீல் கோலம் தோக்கடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கிரைண்ட் ஸ்கில் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக இதெல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ரொடெக்ஷன் ஸ்கில் அதோடைய சக்ஸஸ் ரேட் 100% அதிகமாகிடுச்சு. நான் பண்ணுற எல்லா வெப்பன்ஸ் அதோடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் லெவலில் தான் இருக்குது அப்படி சொல்கிறான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே வாரத்தில் இந்த பெல்டன் நகரத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு பிளாக் ஸ்மித் ஆகிட்டேன் அப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மூஞ்செல்லாம் இஸ்த்து பார்த்துன்னுக்குறான். அடா டேய் என்னடா இது இந்த கன்சோலர் முன்னே இருந்ததை விட ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது, இது ரொம்ப சூப்பர் பாடி நினச்சிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோவும் யார் அதுன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா நீ எக்கச்சக்கமான கூட்டம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னுடைய ஸ்டஃப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாப்ஸு என்னுடைய ஸ்வாடு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து சரி பண்ணி தரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு நாளைக்கு பண்ணுறேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்கிறான். உடனே இதுக்கிட்ட ஐயோ என்ன இது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு மொத்துறானுங்க. இல்லை இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் பண்ணி கொடு, இல்லை இல்லை நீ எனக்கு மட்டும் பண்ணி கொடு அப்படி சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறான், ஹே அந்த ஆர்க்குங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு ஸ்லைம் கிங் தோண்டி இருக்காமே அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே இது கேட்டோடனே அவங்க எல்லாருக்கும் என்ன ஸ்லைம் கிங் தோண்டி இருக்கா, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துக்கு பறக்கானுங்க. சீக்கிரம் வாங்க ஸ்லைம் கிங் வந்து தோண்டி இருக்குது அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் வரான் மஞ்சள் கலர் மண்டியோடு. ஆல்ரெடி என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்திரி வச்சுக்கிறானுங்க. ஹீரோ அப்படி யோசிச்சுக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக பேசலாம் மிஸ்டர் ஜிக். நான் இப்போ உங்களை எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, நான் உங்களை ஸ்கவுட் பண்ணுறதுக்கோசம் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படி சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.